ஓம் ஸ்ரீ ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இந்த கைலாச மலையிலே இருக்கப்பட்ட இந்த வேத பொருள்கள் அங்கே இருளிலே சுற்றி கைலாசம் பெரிய மலை. தென்கையில வேற, கைலாசம் வேற, வடகையில வேற. இப்படி ஒரு வடகையிலே சிவசக்தி ஆடிக்கொண்டிருக்காங்க. தென்கையில போன வீட்டில சொன்னோம், திருநாவுக்கரசருக்காக ஒரு வடிவமே எடுத்தா பார்வதி. நடன கலையே பெரிய கலையா இருந்தது. பிடிபி சொன்னாலையில சொல்லியிருக்கோம். இப்போ அந்த தேவாரம் திருவாசகத்திலே இவங்க இந்த மலையை சுற்றி வேத பொருளாக 4 வேத பொருள் அந்த மலையை சுற்றி சிவசிவா என்ற திருநாமத்துக்கு ஆதிசக்தி அருள் புரிந்து, சிவபெருமான் அருள் புரிந்து இந்த மண்சரத்துக்கு அனுபவித்திருக்காங்க. மண்சரத்துக்கு வந்திருக்காங்க. இந்த மண்சரத்தில் 1008 வேதங்கள் உண்டு. வைரம், தங்கம், என்னென்னமோ அந்த மண்சரத்தில் விளையுது. ஆகாயத்திலிருந்து வளைய வரல, மண்சரத்திலேருந்து விளையுது. மண்சரத்திலே எல்லாமே நிகர் தருகிறது. அதற்காக இந்த தென்னாட்டுக்கு வர சொல்லி வந்திருக்கார். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தர். இதோ உலகத்திலே பாருங்க, திருஞான சம்பந்தர். இவரு முதலிலே திருஞான சம்பந்தர் தோன்றப்படுகிறார். திருஞான சம்பந்தர் பாருங்க, திருஞான சம்பந்தர். இந்த திருஞான சம்பந்தர் பகவான் முதலிலே திருஞான சம்பந்தர் பற்றிருக்கார். அவர் இறைவனுடைய சிறப்பை என்ன பாடுகிறார் என்று பார்ப்போம். தோடுடைய விடையன் விடையேறே தூதுவெனும் அது சூடி காடுடைய சுடலை ஒடி பூஜி என் உள்ளம் கவரும் கல்வன் ஏடுடைய மலரான் முனையே நட்பனிந்த ஏதொரு அருள் செய்த பீடுடைய பிரம்மபுரமேவிய பெம்மான் இவனன்றோ. பீடுடைய பிரம்மபுரம் மேவிய பெம்மான் இவனன்றோ. அவர் 6 வயசு, சீர்காழியில 6 வயசு. அப்பா பாப்பா ஸ்நானம் பண்ண குளத்துல இறங்கியிருக்காரு. பாரு அழுது அப்பா உள்ள போயிட்டாரு. என்னப்பான்னு அழுவும் போது ஞானப்பால் கொடுத்தது இந்த சக்தி இந்த இந்த பெருமானுக்கு தான் ஞானப்பாலை கொடுத்துருக்கா. இந்த ஞானப்பாலை குடிச்சவர் திருஞான சம்பந்தர். அதனால திருஞான சம்பந்தருக்கு ஒரு தனி பெருமை. இறைவன் அவர் கேட்கும் போது யார் அவனுக்கு பாலைக்கு விட்டு வருதுன்னு. அப்பதான் இந்த பாட்டை பாடுறாரு. பெருமான் காட்சியளித்து ஐயனே அடியனே சொல்கிறார். உனக்கு தரப்பட்ட தலங்கள், நீ எங்கெங்கே தலத்தில் இருக்கி அங்கெங்கே ஒரு கோயில் உண்டாகும். என்னுடைய பெருமைகளை பாடிக்கொண்டிருப்பீர்கள் என்று. திருவன்யூர், திருகரிவிலி, திருநள்ளலம், வைக்கல், திருகம்பியம், திருநீலகுடி, தென்குரு காடுதுறை, திருவடைமுதூர், திருபுவனம், திருவெண்ணல்லூர், திருநாகேஸ்வரம், உப்பிலியப்பன், கும்பகோணம், திருக்கொட்டையூர், திருசேயலூர், திரு ஆவடி, திருவனந்தல், கங்கை கொண்ட சோழபுரம், விஷமுங்கி, திருவைகூர். இந்த ஊரை திருஞான சம்பந்தருக்கு கொடுத்து நீ அங்கே போ, நாங்கள் அங்கே ஒரு தளத்தில் தோன்றுவேன், உனக்கு அங்கே ஒரு தேவாரத்தை தருவேன், திருவாசகத்தை பாடலாம் அப்படின்னு திருஞான சம்பந்தருக்கு சில கொடுக்குறாரு. திருஞான சம்பந்தர் எம்பெருமானுடைய திருப்பெருமையை இந்த பூமி சரத்தில் எவ்வளவோ மகிமை சரங்கள் எல்லாம் செய்திருக்காரு. வேதாசரம், சைவத்துக்காக போராடப்பட்டவர், சைவத்துடைய நிகரையுள்ள சொல்லப்பட்டவர், சைவ பொருள் என்று அழைக்கப்படும் வேதசரங்கள். இந்த மண்சரத்திலே இந்த 4 வேதசரங்கள் வந்த பிறகுதான் தெய்வ கலைகள் எல்லாம் பூமி சரத்திலே தோன்றப்பட்டது. இந்த பூமி சரத்திலே தெய்வ சரங்கள் தோன்றப்பட்டதால் தேவாரம், திருவாசகம் என்ற திருநூல் உலகத்திலே தோன்றப்படும். இந்நாடு போற்றும் தென்னாடு என்று சொல்லப்படும் இந்த தென்னாட்டிலே காணப்படும் இந்த நந்தி பெருமான் தென்னாட்டுக்கு வந்திருக்கின்றார். அவர் கூட எம்பெருமான் அழைத்து அனுப்பி வைத்தார். நீ அவர் கூட எங்கெங்கே போகிறார்களோ அங்கே இருக்கிற அவர்களுக்கெல்லாம் அருள் புரி என்று இந்த திருஞான சம்பந்தனுடைய திருப்பெருமையை இந்த பிடிவி சேனலிலே சொல்லி மகிழ்கின்றோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது 2வது இந்த வேதத்துடைய சிறப்பு என்ன, இவனுடைய உருவங்கள் என்ன அப்படின்றது ஒரு சிறப்பை தான்
இந்த பிற்பு சாதனை எடுத்து நாம் உரைக்கின்றோம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்